இப்போ அம்மாவோட பிரச்சனையை வந்து பார்க்க வந்த இடத்துல எனக்கே இது ஆதங்கம் வந்தேன்னு சொன்னால் அந்த படியன் 4 வயதில் அந்த படியன் என்ன குற்றம் செய்தது? ஒரு குற்றமும் செய்யலை. ஆனால் தண்டனை சுமக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு அவருக்கு இருக்குது. அறியாத எந்த ஒரு வயது இந்த இது இப்படி இவர் மட்டுமான்னு கேட்டால் நான் இந்த உதவி செய்ய போகிற இடத்துல நிறைய பேரை வந்து பார்க்குறேன். எந்த குற்றமும் செய்யலை இந்த பூமியில் அவங்க பிறக்கைக்குள்ள. ஆனால் தண்டனை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இறக்கம் மட்டும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அப்படி என்று சொல்லி இந்த பிள்ளைக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இந்த பிள்ளைங்க காலம் எதிர்காலம் எவ்வளவு காலங்கள். உண்மையிலேயே இது ஒரு வெளிநாடுகள்ல அரசாங்கமே இவருக்கான நிதி மாதம் கொடுத்து பார்க்கணும் கட்டாயம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லை எங்களுக்கு. உண்மையிலேயே அந்த இளைஞன் அவர் 4 வயதில் அவற்ற வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு. இவாட வாழ்க்கை வந்து சீரழிக்கப்பட்டிருக்கு. கணவர் பிள்ளைகள் எல்லாமே இழந்திருக்கேன். இப்போ இதுக்கு யாருமே பொறுப்பு கூறுறதுக்கோ இதோ இல்லை. ஒரு இடத்துல இவா மட்டுமாண்டு கேட்டால் இல்லை, அவள் சொல்கிறா 50-60 பேர் அதே இடத்துல நினைக்க சும்மா அப்படி. அம்மாவுக்கு வந்து ஒரு கசப்பான அனுபவம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே ஒரு ஆள் வந்து பதிவு எடுத்துட்டு போயிருக்கிறார். என்னம்மா நடந்தது சொல்லுங்க. அது ஒரு பெரிய கடை வச்சிருந்தவர், ஆட்டோ வச்சிருந்தவர். கடை வச்சிருந்தவர், ஆட்டோ வச்சிருந்தவர். சாமான் எல்லாம் டோலிகளில் தான் கடைக்கு ஏற்றுனாங்க. எந்த அப்பா, எந்த தங்கச்சி, எந்த மாமா, மாமி, 2 தங்கச்சி மாதிரி மனுஷன் பிள்ளை. ஒரு 8-9 பேருக்கிட்ட ஒரே இடத்துல இறந்திருக்கணும். அந்த தம்பி 50 பேருக்கிட்ட புறத்தியாக்களும் இறந்தது எங்களோட சொந்த வேலை. அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கு, உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்குது, எல்லாம் ட்ரோனில் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படி மக்கள் கொல்லப்படுறா சாகரன்ற சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து இறங்கிடுவாங்க, வந்துடுவாங்கன்னு சொல்லி. அப்போ நானும் நம்பினான் அப்படி ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று பார்ப்பாங்க, இது செய்வாங்கன்ட்டு. அப்போ யாருமே திரும்பி பார்க்காததை இப்போ சொல்கிறாங்க. ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்கக்குள்ள இந்த சர்வதேசத்தை திரும்பி பார்த்து இதை பற்றி கேட்க வைக்கலாம்னு சொல்லி. அப்போ அதை என்னென்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கிளிநொச்சியில் வந்து இரணைமடு பகுதியில் வந்து அமைந்திருக்கிற சாந்தபுரம், இரணைமடு பகுதியில் வந்து அமைந்திருக்கிற சாந்தபுரம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருந்து ஒரு உறவுகளால் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா, ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் ஒரு குடும்பம் வந்து இருக்கணும், அவர்களுக்கு பார்த்து ஒரு உதவி ஒன்று வழங்குங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வேறு நிலப்பாட்டை நேராக போய் பார்த்து, குடும்ப நிலப்பாடு எப்படி இருக்குது, என்ன நிலப்பாட்டில் இருக்கணும் அப்படின்றத நேராக போய் பார்த்து அவர்களுக்கு ஒரு உதவியை வழங்குவோம்னு சொல்லி சாந்தபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களோட பழைய ஹாஸ்பிட்டல் அடின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெரியும். கிளிநொச்சி பழைய ஹாஸ்பிட்டல் காக்கா கடச்சண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சந்தியை வந்து அந்த இடத்துல வந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைய தினம் வந்து யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவில் வந்து மொன்ட்ரியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா நீண்ட காலமாக இப்போ ஒவ்வொரு மாதமுமே 3 லட்சம் ரூபா உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். ஏன் அந்த 3 லட்சம் ரூபா உதவியை வந்து வழங்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய தாயார் சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய வாட 12ஆம் மாதம் 16ஆம் தேதி அவள் வந்து இறந்தவா. அவள் இறந்ததுலேருந்து அந்த முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துலேயுமே 3 லட்சம் ரூபா உதவியை வந்து ஒவ்வொரு மாதம் அவர்களுடைய சகோதரர்கள் 2 பேர் பெண் சகோதரர்கள் அவர்களும் வந்து செய்திருந்தார்கள். அதே மாதிரி அவர் வந்து தொடர்ச்சியாக அந்த உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவரால் தரப்பட்ட உதவியில் இருந்து தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியை வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறேன். கனடாவில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா என்னோடாக வந்து நிறைய உதவிகள், இப்போ எனக்கு வந்து பெரிய பலம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்களை மாதிரியான உறவுகள்லாம் பலம். எதிர்காலத்தில் ஒரு பிரமாண்டமான திட்டத்தையும் வந்து போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் கட்டமாக பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். இப்போ 12ஆம் மாதம் 16ஆம் தேதி அதை வந்து முழுமையாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாட சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய வாட முதலாவது ஆண்டில் வந்து நீங்கள் அதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன திட்டத்தை நாங்கள் எங்களோட பகுதியில் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த உயிரோடு இருக்கிற காலப்பகுதியிலேயே சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா உயிரோடு இருக்கிற காலப்பகுதியிலேயே இந்த உதவிகள் செய்கிறதுல பெரிய ஆர்வம் வந்து காட்டியிருக்கிறா. அப்போ வேறு அம்மாட அந்த ஒரு ஆத்ம திருப்திக்கும் அவள் விருப்பப்பட்ட அந்த விஷயத்தை பிள்ளைகள் வந்து செய்யணும். அதில் அவருடைய மகன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற உதவியை தான் இப்போ போய் வேறு நிலப்பாட்டை பார்த்து வழங்க போகிறோம். டிகே வன்னி என்ற எங்களோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எங்களோட பஸ் ஸ்டாண்ட் கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் கட்டி திறந்துருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருந்தது, இது இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்கிறது. டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோன்ற பட்டனை வந்து கொடுங்க. வாங்க அவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு உதவியை வந்து வழங்குவோம். இப்போ இதுலேருந்து இரணமடுவில் அப்படியே திரும்பி போனோம்னா சாந்தபுரத்தில் போயிட்டு பதிவை வந்து ஆரம்பிப்போம்.
ஓ, இதுதான் நாங்க வந்து பார்க்கறதுக்கு வந்த வீடு. ஓ, இவர் தான் படியன். வணக்கம். ஆர் ஏஎல் படிக்கிறது நீங்களா? மகனா? அப்ப அந்த இது எனக்கு அந்த நம்பர் தான் மிட்வை வேற மாடிச்சு சொன்னதோ வருவன். ஓ, மிஸ் சொன்னவாவா? அதான் வந்தேன். வாங்க, எது உங்களோட வீடு? எது இது? இது தம்பி படிக்கிறது. இது உங்களோட தம்பி படிக்கிறது, மகன் படிக்கிறது. இது முதல் நீங்க டெம்பரியா போட்டிருந்த வீடோ? வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். இப்போ அம்மாவோட பதிவு அதை யார் எனக்கு தந்தது, இந்த நம்பரை தந்தது? மிஸ். அவ என்னன்னு தெரியும்? அவங்க ஏரியா மிஸ் தானே தெரியும். ஏரியா மிஸ்ன்றபடியா தெரியுமோ? அப்போ அவ வந்து எனக்கு சொல்லியிருந்தா ரெண்டு பிள்ளைகள் அவங்களுக்கு. இப்போ 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை இயலாத ஒரு நிலப்பாட்டில் இருப்பதாகவும், இன்னும் ஒருவர் வந்து ஏஎல் படிப்பார், நல்லா படிக்கக்கூடியவர். அந்த மகனோட படிக்கிறேன், மிஸ் இல்ல மகனோட. ஓ, சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? சுரேஷ்குமார் ஜெயரஞ்சனி. சுரேஷ்குமார் ஜெயரஞ்சனி. இந்த முகவரி? முகவரி சாந்தபுரம் 17ஆம் தேதி அம்பாள் நகர் கிளிநொச்சி. சாந்தபுரம் 14ஆம் தேதி அம்பாள் நகர் கிளிநொச்சி. 14ஆம் தேதி அம்பாள் நகர் கிளிநொச்சி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இவர் உங்களோட மகன். இவருக்கு என்ன நடந்த கை? இவருக்கு யுத்தத்தால் 4 வயதில் இப்படி கால் கை இல்லாமல் அப்படி செல் அதடிச்சு தூக்கி எறிஞ்சவர். எனது கணவர் புள்ள எனக்குன்னு 2 காலம் இல்லாமல் தான் இருந்தேன். உங்களுக்கு என்ன நடந்தது? எனக்கு 2 கால், ஒரு கால் படு செய்தம், ஒரு கால் சின்ன சின்ன காயம் முறிஞ்சது. துண்டு துண்டா போய் ஒரு மாதிரி வெள்ளைக்காராக்கள் பொருத்தி இருக்கணும். வெள்ளத்தை வேலைகள் செய்ய மாட்டேன்னா தான் நான் ஒரு வேலைக்கும் போக வழி இல்லாமல் இருக்கிறேன்னு இப்படியோ கஷ்டம்னு சொல்லி. இப்போ நீங்கள் உங்களோட குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர், என்ன மாதிரி என்று ஒருக்கா சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்போ நான் இந்த பதிவு போட்டு இப்போ இந்த பதிவை பார்த்து இதன் ஊடாகத்தான் யாரும் வந்து உதவி வந்து முன் வந்து, இப்போ ஆரம்பத்துக்கு நான் ஒரு உதவி வந்து செய்வேன். அந்த உதவிக்கு பிறகு இந்த பதிவை பார்த்து இப்போ நீங்கள் ஒரு என்னென்று இப்போ உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க, இப்போ என்னென்று உங்களோட வாழ்க்கை இதுவரை காலத்துக்கு அப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க, என்ன உதவி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சுயமாக உங்களை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்றதை பற்றி தான் நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். சரியா? அப்போ இவ்வளோ காலம் இப்போ நீங்களும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். இப்போ யுத்தத்துக்கு முதல் 5 பேர். யுத்தத்துக்கு முதல் 5 பேர் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள். எந்த இடத்துல செல்விழுந்து பாதிக்கப்பட்ட? செல்விழுந்தா? வட்டுவாள் முல்லைத்தீவு பகுதியில் வந்து செல்விழுந்த இடத்துல யார் வந்தது உங்களோட குடும்பத்தில் இருந்து? கணவர், பிள்ளை, மாமி, மாமா, 2 மச்சானார், அப்பா, தங்கச்சி. எத்தனை பேர் மொத்தம் உங்களோட குடும்ப சொந்தக்காரர் எல்லாம் சேர்த்து? சொந்தக்காரர் எந்த அப்பா, எந்த தங்கச்சி, எந்த மாமா, மாமி, 2 தங்கச்சி மாதிரி மனுஷன் பிள்ளை. ஒரு 8-9 பேருக்கிட்ட 9 பேருக்கிட்ட ஒரே இடத்துல இறந்திருக்கணும். அந்த இடத்துல தம்பி 50 பேருக்கிட்ட புறத்தியாக்களும் இறந்தது எங்களோட சொந்தம் வேலை பெறணும். அவ்வளோ ஒரு செல்லுலையோ 2-3 அடித்தவன், ஒரு 5-5 ஒருக்கா அடித்தவன். செல் விழுந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு 50-60 பேருக்கிட்ட இறந்தது. ஆனால் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே 8 பேர். இப்படித்தான் உண்மையிலேயே வந்து இறுதி யுத்தத்தில் வந்து இருந்தது. என்ன நாங்கள் கடைசி மட்டும் வருவோம் வரையலாம் போச்சு. கடைசி மட்டும் இருந்துதான் தம்பி எங்களுக்கு பெரிய நிலைமை. நாங்கள் அவர் இருக்கையில் நல்லா தான் இருந்தோம். நாங்கள் பெரிய கடை. அவர் என்ன வேலை செய்தவர்? பெரிய கடை வச்சிருந்தவர், ஆட்டோ வச்சிருந்தவர். கடை வச்சிருந்தவர், ஆட்டோ வச்சிருந்தவர். சாமான் எல்லாம் லொரியல்ல தான் கடைக்கு ஏற்றுனாங்க. லொரியல்ல தான் உங்களோட கடைக்கு சாமான் கொண்டு வர்ற. நீங்கள் எங்கே இருந்தது கடை? இந்த விடத்தை தான், இந்த ஒழுங்கு இந்த விலை வரைக்கும் ஒரு கடை கிடக்கு சந்தியில். அவ்வளோ தான் இருந்தது. சந்தியில் நீங்கள் ஒரு வசதியாக இருந்த குடும்பம். யுத்தத்துக்கு முதல் இந்த யுத்தத்தால் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்களும் கால் கையெல்லாம் பாதிக்கப்பட்டு வந்த நீங்கள். அதோட இவர் மகன் 19 வயசு, மகனுக்கும் இயலாது, வேலையில போயிடாது. 19 வயது. இப்போ அதை வச்சு அவருக்கு அந்த 4 வயதில் தான் இந்த பிரச்சனை வந்தது. 4 வயது பிறகு யுத்தத்தால் வந்தது. காயப்பட்டவரோ இல்லை அதிர்ச்சியினோட இந்த இதில் இது என்ன அடிச்செறிஞ்சு இந்த வடத்தேர் ஆப்ரேஷன், மண்டல ஒரு ஆப்ரேஷன் பயர் வச்சிருக்கு. இப்படியே ஃபுல்லாக ஆப்ரேஷன் செய்தது. இவர் அடுத்தது இவருக்கு மூத்தது இப்போ கடைசி மகன் ஏஎல் படிக்கிறேன். அவர் இப்போ ஏஎல் படித்து கொண்டிருக்கிறார். ஏஎல் என்ன பாடம் படிக்கிறார்? மேத்ஸ் படித்து கொண்டிருக்கிறார். ஓஎல் என்ன ரிசல்ட்ஸ் அவருக்கு? இன்னும் வேறே இல்லை, 9ஆம் மாதம் தான் வரும். 9ஆம் மாதம் தான் வருமா? ஏஎல் படித்து கொண்டிருக்கிறார். ஒரு மகன், ஒரு ஆள் கட்டிக்கார படியன்னு சொல்லியிருந்தா மிட்வை வந்து மிஸ் வந்து சொல்லியிருந்தா.
இப்போ நான் வந்து எனக்கு எக்கச்சக்கமான பதிவுகள் இருக்கமா போய் பார்க்கணும் உதவி செய்யணும்னு சொல்லி இப்போ ஒரு சிலர் வந்து எடுத்து இல்லை தம்பி இப்படி இப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி தகவல்களை சொல்லியிருக்க இப்போ அந்த இடத்துக்கு வந்து வர்றது அதில் வந்து இப்போ அம்மாவோட இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு கசப்பான அனுபவம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே ஒரு ஆள் வந்து பதிவு எடுத்துட்டு போயிருக்கிறார். என்னம்மா நடந்தது சொல்லுங்க. அது ஒரு ஐயாவும் ஒரு தம்பியும் ஒரு ஆளும் வந்து பதிவு எடுத்தவே போட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு போன் எடுத்தவை இப்படி ஒரு உதவி உண்டம்மா உங்களுக்கு கிடைக்க போகுது. யார் எடுத்தது? அந்த பதிவு எடுத்தாக்கள் உங்களுக்கு எடுத்தவை. அப்போ எடுத்து தம்பி அவையிட்ட கொடுத்தவை, எங்களோட நம்பரை கொடுக்க அவை எடுத்தவை. அந்த வெளிநாட்டுக்கா கனடாக்காரால் எடுத்தவை. எடுத்து அவர் விடிய ஒரு 11 மணிக்கு எடுத்தார். எடுத்துட்டு அப்போ நாங்கள் எங்களோட விவரங்கள் முழு பேர்கள் பிள்ளைகளோட வயசு எந்த வயசுலங்க சொன்னோம். சொல்லி போட்டு விட்டுட்டோம். இரவு 2 மணிக்கு போன் எடுக்கிறான். எடுத்து கேட்குறான், உங்களோட படத்தை அனுப்புறீங்களா? 2 தெரியாது, இவன் 2 தெரியாது. வெளிநாட்டு அதே நம்பர்ல இருந்து எடுத்து போட்டு நான் அப்போ கட் பண்ணி போட்டு தம்பி இந்த நம்பரை என்னடா இப்படி வருது இவனுக்கு தான் சொன்னேன், தம்பின்ற போனுக்கு தான். அவன் வேற தம்பி இப்போ இந்த புடியே பொழுது பண்ணு புடியும் மட்டும் அவன் போன் எடுத்தான். அப்போ நாங்கள் ஆன்சர் பண்ணல. தம்பி நம்பரை பிளாக் பண்ணிட்டு எங்களுக்கு பேட்டி எடுக்க வந்தவைக்கு சொன்னாங்க இப்படி பிரச்சனை. அப்போ சொல்ல பார்த்தீங்களோ இப்படி நாங்கள் எல்லாருக்கும் இந்த சனல் ஊடாக போடுறது தானே கூட அவன் இப்படி எடுப்பானண்டம்மா எங்களுக்கு தெரியாது, மன்னிச்சு கொள்ளுங்கம்மா, அவருக்கு நான் நல்ல குழிவு கொடுக்குறேன் ஃபோன் நம்பரில் எடுத்தேன்னு சொல்லி அவை சொல்லி போட்டு இப்போ நாங்கள் அவையோட தொடர்பில்லை அப்படியே கதை. நான் சொன்னேன், எங்களுக்கு நீங்கள் இனி உதவியும் செய்ய வேண்டாம், உபத்திரவும் செய்ய வேண்டாம், நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகிறோம், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, சோறா சாப்பிட்றத கஞ்சியாக குடிக்கிறோம், அப்படி ஒரு கேவலங்கட்ட பிழைப்பு நாங்கள் நடத்துறதும் இல்லை, அப்படியான மனுஷரும் இல்லை, அப்படியான ஆக்களை நீங்கள் பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு உதவி பண்ணாண்டி வைக்கி பேசி போட்டு நம்ம உடனே வச்சு எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். அம்மா வரைக்குள்ள அம்மா அந்த விஷயத்த வந்து என்னட்ட வந்து சொல்லியிருந்தா. இப்போ ஒரு சிலர் வந்து கேட்குற நீங்கள் ஏன் உதவி செய்கிற ஆக்கள்கிட்ட நம்பரையே நேரம் நீங்கள் கொடுத்து விடலாமே, இது செய்யலாமே அப்படின்ட்டு. இப்போ நேராக கொடுக்கே கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனை வரும். அதே நேரம் அவைகளுக்கு எவ்வளவு உதவி, ஒரு ஆளுக்கு பல உறவுகளால் வந்து உதவி வந்து போயிடும், அதோட கணக்கு தெரியாது எவ்வளவு போனதுண்டு. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆளுக்கு செய்து போட்டு நாங்கள் செய்துட்டு இருந்தானே இருப்போம். அப்போ நம்ம இதில் இருந்து பார்க்கக்குள்ள ரைட், இவைகளுக்கு இவ்வளவு உதவி போயிருக்கு, இவ்வளவு இது செய்யணும், அவைகளுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த கேள்வி வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. ஆனால் அதுக்கான விட வந்து உண்மையிலேயே இதுதான் இருக்கிற விட. இப்போ இந்த 2 விஷயத்தையும் கருத்தில் எடுத்து தான் இது செய்கிற. இப்போ நல்லவர்களும் இருக்கணும், கெட்டவர்களும் இருக்கணும். இப்போ எல்லாரும் அப்படியான்னு கேட்டால் இல்லை, முகமே தெரியாமல் ஆறவரண்டே தெரியாமல் எங்கள்கிட்ட பணத்தை தந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு பதிவும் தேவையில்லை கொடுங்கன்னு சொல்கிறது. அப்போ நாங்களாக அந்த பேர்களை வந்து பயன்படுத்துறது என்னென்னு கேட்டால் இது யார்கிட்ட பணம், எங்கே இருந்து யாரால் வழங்கப்பட்டது, யாருக்கு இதை கொடுத்துருக்குறோம் என்றதை தெரிஞ்சிருக்கணும். சும்மா இப்போ நாங்களும் வந்து பேர் குறிப்பிடாத ஒரு நபர் தந்தவரன்னு சொல்லி கொடுத்துட்டு போனால் நாங்களும் அதில் களவுகள் நிறைய எடுக்கலாம். அப்போ அதுகள் எல்லாம் நிகழக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பேர் குறிப்பிட்டு இன்னால்ட பணத்தை இவருக்கு உதவி செய்யணும்ன்றதை வந்து செய்கிறது. சரி, அப்போ கூட இதில் அது எவ்வளவு காலத்துக்கு முதல் இந்த சம்பவம் நடந்தது? அதுதான் இப்போ 2 மாதம் இருக்கும். இந்த போன் முதல் நாங்கள் பேட்டி கொடுத்த ஒரு 2 மாதத்துக்கிட்ட இருக்கும். இப்போ இந்த சம்பவம் நடந்து இப்போ போன மாதம் அப்படித்தான் நடந்தது. சிரிக்கிறதோ அழுகிறதோ ஒன்று தெரியாம அவை உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை, வந்து பதிவெடுத்தவே எந்த ஒரு உதவியும் செய்யலை. இப்படித்தான் எங்களோட தங்கச்சின மனுஷனுக்கும் சொன்னாள். அவர் அச்சுவேலில் இருக்கிற யாழ்ப்பாணம் எல்லாருக்கும் எங்களோட உறவுகளுக்கு சொல்லிட்டு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லத்தானே போனோம். நாங்கள் இவ்வளோ காலம் தம்பி எங்களோட மனுஷன் சேர்த்து 16 வருஷம். அப்போ நாங்கள் ஒரு சோழி சுரட்டுக்கு எதுக்குமே போகிறதில்ல, எங்களோட பாட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம். மிஸ்ஸுக்கும் தெரியும் எங்களை பற்றி. அப்போ இப்படி என்னைக்கு இவ்வளோ கவலையாக இருக்கும். ஒரு உதவி நாங்கள் கேட்டதுக்கு இப்படி நேர்மையாக உதவி கேட்குற எங்களுக்கு இப்படி சொன்னால் கவலையாக இருக்கும் தானே. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தேன். இப்போ என்னட்டையும் ஒரு சில உறவுகள் எடுத்து இப்போ ஒரு சிலர்கிட்ட பதிவு போட்டுட்டா எடுத்துட்டு கேப்பினம் நாங்கள் அவைகளுக்கு உதவி செய்ய நினைக்கிறோம், நீங்கள் அவையோட நம்பரை தாங்கன்னு சொல்லி கேட்கல. இப்போ ஒரு பெண் எடுத்து கேட்டால் நான் ஓகே அது பிரச்சனை இல்லை, இந்த ஒரு ஆண் எடுத்து கேட்டால் அவையில் 6 எவரெண்டு தெரியாத நபர்கள்னு சொன்னால் அந்த நம்பரை வந்து கொடுக்குறது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால் அவை ஒரு பல விதமான நோக்கத்தில் அதை வந்து கேட்பினா நில்லுங்க நான் எதுக்கும் அவையிட்ட கேட்குறேன்னு கேட்டு போட்டு அதுக்கப்புறம் அப்படி அவை ஓமன்னு சொன்னால் தாரணன்னு சொல்லி போட்டு தவித்து விடுவேன். தவித்து விடுவேன். இந்த பிரச்சனையை நிறைய பேர் அதை கண்டிருக்கிறோம். சில பேர் ஆர்வமாக எடுத்து கேட்பினோம் இந்த ஃபோன் நம்பரை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிக்குள்ள நாங்கள் வந்து அதை கொடுக்குறது இல்லை. நீங்கள் எதுவும் உதவி செய்ய போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் என்ன பதிவு செய்து தந்துட்டு போகிற மண்டைக்குள்ள இது அதை கடந்து சில இப்போ குடும்பமாக இருக்கிறோம். அது தெரியும், ஒவ்வொருத்தட்ட கதை பேச்சுகளில் தெரியும் என்ன உதவி செய்கிற ஆக்கள்கிட்ட தன்மையும் தெரியும். அப்போ அப்போ எல்லாருக்குமே அந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஒரு சிலர் அப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான பயந்துட்டேன், ஐயோ மிஸ் வேண்டாம் அண்டே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் உடனே அவாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்.
எங்களோட ஏரியா மிஸ் தானே அவாக்கு சொல்லணும். அதோட எங்களோட மகன் படிக்கிறார், அவாக்கு சொல்லணும். அவன் அந்த எங்களோட மகனுக்கு அவருக்கு மேக்ஸ் படிக்கிறார். அப்போ மாதம் மாதம் 6300 ரீசன் காசு, போக்குவரத்து காசு இல்லாமல் 15,000 ரூபா வேணுமா. அதை என்னண்டு நீங்கள் இப்போ எப்படி இவ்வளோ காலமும் எப்படி உங்களோட குடும்பத்தை வந்து நீங்கள் கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? இப்போ ஆற்ற உதவியோடு உங்களுக்கு ஒரு பின்னணி உதவி ஒன்று இருக்கணும். இப்போ சும்மா சாதாரணமாக இருந்துட முடியாது. அப்போ ஏதாவது ஒரு வருமானம் ஒன்று இருந்தபடி இப்போ இவ்வளோ காலம் எந்த ஒரு ஹெல்ப்பும் எடுக்காம தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க. அப்போ என்னண்டு அதை கொண்டு போய் கொண்டு இருக்கிறீங்க? என்ன வருமானத்தை வச்சு செய்து கொண்டு தங்கச்சியாகலாம் உதவி செய்ததுகள் உங்களோட காசுகள் எல்லாம் அங்கே தாண்டி அவள் காமன்ஸுக்கு வேலை போகிறவா, உங்களோட தங்கச்சி போகிறவா. அப்போ அவையிலால் ஒரு படிப்புக்கு உதவி அது எல்லாம் வேண்டி கொடுப்பா, ரீசன் காசுகள் கட்டுவா, எங்களுக்கு சாப்பாடுகளுக்கு உதவி செய்வா. அப்போ அதுகளும் பாவங்கள். இப்போ பிள்ளைகளும் வளர்ந்துருது, 3 பிள்ளைகள். அதுக்கும் கஷ்டம் தான். நடுகளும் இப்போ நாங்கள் சின்ன இருக்கே கொண்டா சமைச்செல்லாம் சாப்பிட்டோம். வேவையும் புரிம்பா வீட்டை போட்டினோம். இப்போ சாமான்களும் தம்பி வெளியே தானே பிரச்சனை, ரீசன் பிரச்சனை. மேக்ஸ் படிக்கிறான்னா தம்பிக்கு புத்தகங்கள் வேண்டணும், கொப்பியல் சிஆர் கொப்பியல் வேண்டணும். அப்போ அதுகளும் பாவம் தானே போட்டு தான் நான் இப்படி மிஸ்ஸுக்குன்னு சொன்னேன். இப்படி இப்போ 2 மாதமாக ரீசனுக்கு தம்பி போயில்லை, காசு இல்லாத்துல கஷ்டத்தில். எனக்கு மிஸ் வந்து எடுத்து சொல்லிக்குள்ள அப்படி ஒரு அவள் வந்து சொன்னான், ஒரு நல்ல ஒரு குடும்பம் தம்பி, யுத்தத்தால் வேறு குடும்பமே முழுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்குது, அவாக்கு மேலாத. அதே மாதிரி ஒரு மகன் அவரும் வந்து இயலாத நிலப்பாட்டில் இருக்கிறார். வேறு குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு படியன், அவர் நல்ல ஒரு கெட்டிக்கார படியன் நேயல் படித்து கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருக்கணும், அந்த கடை ஒன்று வச்சிருக்கணும். அப்போ அதையாவது நீங்கள் கொஞ்சம் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரிக்கு அவைகளுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று செய்தால் அவை ஏதாவது ஒன்று செய்வினம் என்று சொல்லத்தான் நானும் சரி பார்ப்போம். முதல் நேராக போய் பார்த்து உண்மை நிலவரத்தை அறிஞ்சு கொள்வோம். இது எவ்வளோ காணி இருக்குது உங்களுக்கு? உங்களுக்கு 1/2 ஏக்கர். இது 1/2 ஏக்கர் காணி. இது இப்போ இல்லை, நீண்ட காலமாக உங்களுக்கு இது காணிகள் அப்போ எங்களுக்கு தந்தது. இதில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இவ்வளோ காலம். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் முதல் 7ஆம் இருக்கைக்கு அம்மாக்களுடன் இருந்தேன். நான் யாழ்ப்பாணத்தில் 5-6 வருஷம் நானும் கால் நடக்க மாட்டேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தேன். கால் காயப்பட்டது. தம்பி 2 காலமே இல்லாது. அப்போ நானும் இங்கே வந்து உதவி எழுத்தானே. இப்போ தங்கச்சி எல்லாம் இங்கே இருக்கணும். அப்போ அவள் அந்த தங்கச்சி தானே 1 லட்சம் ரூபா லோன் எடுத்து தந்தாக்கா அப்படி ஒரு கடையை போட்டு தரேன். நடுகளும் தங்களுக்கும் கஷ்டம் தானே. அப்போ வாங்க அப்படி கடையை முருக்கா பார்ப்போம். அவன் வந்து நடத்தி கொண்டுக்கிறான் கடை. இந்த கடையை இப்போ போட்டு எவ்வளவு நாள்? இது போட்டு நாங்கள் 3ஆம் மாதம் 3ஆம் தேதி நீங்கள் தான் நடத்துறதா கடையை? தம்பி தான் கடை நடத்துறேன். அப்புறம் என்ன அப்போ எல்லாம் பார்த்து செய்வீங்க. அப்போ என்ன செய்யணும்? கடையை வந்து இன்னும் இதாக செய்கிறேன்டா இந்த ஏரியாவுக்கு என்ன செய்யணும்? என்ன மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு தானே உங்களுக்கு? இந்த கடையில் இருக்க வந்து கஸ்டமர் என்ன கேட்கணும்? இது யார் இந்த கடையை டக்குன்னு பிளான் பண்ணினால் அடித்தாளாரு? இந்த கடை போட்டாளாரு? தங்கச்சி தான். அவள் தான் லோன் எடுத்து இப்படி நடுக. நீங்கள் கூலிக்கு ஒரு ஆளை பிடிச்சி செய்த நீங்களும்? தங்கச்சி தான் போட்டு தந்தோம். பெட்டி கடை தான் கேட்டேன். அதை வந்து யார் வந்து போட்டதுன்னு சொல்லி பெரிய அளவில் போடுறது தம்பி வசதி இல்லை தானே. ஆனால் கிடைச்ச ஒரு இப்போ சூழலில் கிடைச்ச தடியையும் வச்சுக்கொண்டு போட்டுருக்குறோம். இந்த கடையை அவுட்டில் வெளியே இருந்து காட்டுங்க. பொருட்கள் வந்து வச்சிருக்கிறீங்கண்ணே. சீனி எவ்வளவு முதல் போட்ட நீங்கள்? நாங்கள் 1 லட்சம் ரூபா லோன் எடுத்தேன்னு சொன்னீங்கண்ணே. 1 லட்சம் ரூபா எடுத்து போட்டோம். 1 லட்சம் ரூபா லோன் எடுத்து சோப் கட்டி இது எப்படி வியாபாரம்? எல்லா சாமானும் கிடக்கு, பிரச்சனை இல்லை. போகுது. இப்போ வந்து கிணம் இல்லாத சாமானை தான் ஜனங்குது. ஆக்கள் வருதுல. ஆனால் சாமான் ஒரு சில சாமான்கள் இல்லை, வேண்ட வசதி இல்லை. கடையை பெருப்பிச்சா தம்பி நிறைய சாமான் போட்டால் நம்பர். நாங்கள் முந்தைய கடை வச்சுருந்தோம். நாங்கள் தானே. அப்போ இரவு கடை பூட்டுறது? இரவு சாமான்லாம் அப்படி தண்ணி உள்ளுக்கு வச்சுட்டு விடிய கொண்டு திஞ்ச வைக்கிறது. உள்ளுக்கு வச்சுட்டு போகிறது. அப்போ எல்லா சாமானும் தெரியும் உங்களுக்கு. 1/4 கிலோ சீனி என்ன விலை? 75 ரூபா. 1/4 கிலோ சீனி 100 கிராம் தையில் 90 ரூபா. 90 ரூபா. ஆள் பள்ளிக்கூடம் எல்லாம் போனவர்? கணக்கு வழக்கெல்லாம் தெரியும். அவர் தான் எல்லாம் கணக்கெல்லாம் சின்னலேருந்து பள்ளிக்கூடம் எல்லாம் போய் படித்த. எத்தனாம் ஆண்டு வரையும் படித்தவர்? விசேட தேவையில் ஓஎல் மட்டும், ஓஎல் கணக்குக்கு படித்தவர். விசேட தேவையில் ஓஎல் வரையும் படிச்சிருக்கிறார். ஓஎல் கணக்கு இப்போ எவ்வளவு சாமான்ண்டாலும் அவ்வளோ கொடுத்து கணக்கு பார்ப்பேன். கொடுப்பேன். எல்லாம் கணக்கெல்லாம் வடிவா பார்ப்பார். இப்போ எல்லாம் பழகிட்டேன். என்ன பேர்? சஜிந்தன். சஜிந்தனா நீட்டாக செய்கிறாரு. அவர் கைதை மட்டும்தான் இல்லாத மற்றபடி நான் சாமான்களை நிறுத்தி வைப்பேன் தம்பி. இவர் போட்டு கொடுப்பார். கணக்கெல்லாம் இவர் பார்ப்பார். நானும் பார்ப்பேன். அவரை தான் பார்க்க வர்றது. அவருக்கு தான் அனுபவம் வேணும். நீங்கள் நிறுத்தி வைக்கிறது எல்லாத்தையும் இவ்வளோன்னு சொல்லி அவர் வந்து சாமான்கள் நான் போய் எடுத்து வந்து கொடுப்பேன். இது உங்களுக்கு வீட்டு திட்டம் தர்றதுக்கு முதல் கட்டப்பட்ட வீடு. இது இப்போ மகன் படிப்புக்காக யூஸ் பண்ணுறார். படிக்கணும். அது வந்து
உங்களுக்கு வீட்டு திட்டத்தில் வந்தது என்ன திட்டம் அது? வீட்டு திட்டம் தரே இல்லை எங்களுக்கு. நாதண்ணேண்டு ஒரு எஸ்கே நாதண்ணேண்டு ஒரு ஆள் கட்டி தந்தது 3 லட்சத்துக்கு அரைஞ்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு வீட்டு திட்டம் வரே இல்லை. அவர்கிட்ட உதவி இந்த வீட்டை திருத்தி தாங்கன்னு சொல்லவும் அரசாங்கம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. வீட்டு திட்டம் வந்து உங்களுக்கு ஒன்றும் வரே இல்லை. மழை பெஞ்சா இருக்கல, அது வெயிலண்டா இருக்கல, அது மழையண்டா முழு தண்ணியும் அடிச்சு உள்ள பிராந்தெல்லாம் நிற்கும். மழைன்னா தண்ணி வந்து ஒழுகும் இதுக்குள்ளேயோ. அதை விடுங்க, அது அப்படியே கிடக்கட்டு நீ எங்களுக்கு இப்போதைக்கு. அதைத்தான் நான் கேட்குறேன். பிரதானமான இப்போ இந்த வீடியோ பார்க்குறாக்கெல்லாம் உதவி செய்கிறேன். இப்போ நான் ஆரம்பத்துக்கு ஒரு உதவி செய்கிறேன். அந்த உதவியை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை இன்னும் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு பாருங்கள். மேற்கொண்டு இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ ஏஎல் படித்து கொண்டிருக்கிற மகன் இருக்கிறார். அவர் படிப்பு அவர் குழப்பி வேறு ஒரு வேலைகளுக்கு போகலாது. அப்போ அந்த மிட்வை வந்து எடுத்து சொல்கிறான்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து சொந்தம் இல்லை, இந்த ஏரியா செய்கிறவா, அந்த ஏரியா செய்கிறவா ஒரு அக்கறையின் அடிப்படையில் கரிசனையில் தான் சொல்லியிருந்தாங்க. கெட்டிக்காரன் தம்பி படிப்பில். அதைத்தான் யாழ்ப்பாணத்தில் படித்தவர் கொரோனாவில் இங்கே மாற்றி வந்தேன். இங்கே வந்து அவன் அந்த மகனோட படித்தவர் கெட்டிக்காரன். அப்போ அதால் அவாவுக்கு கவலை, அவன் மகனோட படிக்கிறேன் கவலைப்பட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அதைத்தான் அந்த நல்ல ஒரு கெட்டிக்கார திறமையானபடியும் அதே மாதிரி இந்த குடும்பம் உதவி தேவையானது. அப்போ எங்களோட தங்கச்சியும் மிட்வைவாக இருக்கிறதால அவாவோட தொடர்பு கொண்டு அவாட்ட இந்த டீடையில் வந்து கொடுக்க, அப்புறம் அவா தங்கச்சி நாம் போய்க்கல சொன்னால் இப்படி ஒரு படியை நாம் இப்படி குடும்பம் அதற்காக நீங்கள் போய் பாருங்கண்டு. அதுக்கு பிறகு தான் நான் இங்கே வந்தது. உண்மையிலேயே வந்து நிறைய ஏராளமான பேர், ஒரு நாளைக்கு மட்டுமே 4-5 பேர் இல்லை 10 பேர் வீட்டை வரையணும். அவ்வளோ பேர்கிட்ட பேர் வேறத்தையும் எழுதி இன்னும் அவ்வளோ பேருமே வந்து போய் பார்க்கல. ஆனால் உங்களோட விஷயத்தை வந்து கேட்கக்குள்ள அந்த குடும்ப உறுப்பினர்களும் ஏராளமான பேர் இருந்தது. ஒரு பிள்ளையும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிள்ளை ஏஎல் படிக்க முற்படுற அவர் கூட இப்போ படிப்பை தொடர முடியாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறதா கஷ்டம். அந்த ஒரு இதை கருத்தில் எடுத்து மிஸ்கிட்ட சொல்லதான் அவ கவலைப்பட்டு இப்படின்னு சொல்லி நான் சொல்றது. மிஸ் இப்படி அவ கேப்பா டீச்சனுக்கெல்லாம் போவாட்டி மகனோட படிக்கிறார். அப்போ நான் பிரச்சனை சொல்லத்தான் பொறுங்க அவரை விடுங்கொண்டு. அப்போ 1ஆம் தேதி பிறகு ஆளை கொண்டு சேர்க்கணும். முதல் வந்து பதிவு செய்த வைத்த என்ன உதவி கேட்டிருந்தேன் நீங்கள்? நாங்கள் இப்படி படிப்புக்கு தான் மகன் நிறைய எங்களுக்கு உதவி இருக்குது. நாங்கள் அது ஒன்றும் கேட்கல, அதெல்லாம் பழைய கதையாக போச்சு. நம்ம வீடும் ஒன்றும் பண்ண அது தராய் நாங்கள் கேட்டாலும் அது தரவும் வேண்டாம் எங்களுக்கு. அரசாங்கமே வீடு தரையில தானே எங்களுக்கு, அதனால நம்பிக்கை கெட்டு போச்சு எங்களுக்கு. அப்போ வேண்டாம் தம்பி, இப்போதைக்கு எங்களுக்கு தற்காலிகமாக ஒரு தொழில் வேணும், இந்த கடையை பிரிப்பிச்சு தர சொல்லி தான் கேட்டேன். இதை விட வேறு எதுவுமே உங்களுக்கு இப்போ இவ்வளோ காலம் உங்களோட உறவுகளோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கை உங்களோட பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது. இப்போ அவைகளுக்கும் பிள்ளைகள் வளர்ந்தோன்னே அந்த அவையில சப்போர்ட் இல்லாமல் போயிட்டு சாமானாலும் சரியான விலை தானே. அப்போ கஷ்டம் தானே. அதில் நாங்கள் குறை சொல்ல இவ்வளோ காலம் எங்களை வளர்த்த ஆளாக்கி அம்மா எல்லாம் பாவம் தோட்ட வேலை இப்போ தான் எங்களை பார்த்தவா 7-8 வருஷமா காலையில் இல்லாமல் பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் இருக்கேன். உங்களோட அம்மா எங்கே இப்போ? அம்மா இப்போ யாழ்ப்பாணம் கூட வந்து கொண்டிருக்கிறோம். அம்மா உங்களோட இருக்கிறா. அப்போ அம்மாவோட ஒரு சப்போர்ட் இருந்தது. அப்பாவும் அங்கங்கே வேலைகளுக்கு போய் அதில் இந்த வர்ற வருமானங்களை வச்சு கொண்டு தான் எல்லாம் அவங்கள பார்த்தவா. அம்மாவால் நாங்கள் இந்த எல்லாத்துக்கு இதாக ஆளாகினது சகோதரங்கள் அம்மாக்களோட உதவி இல்லாட்டி நாங்கள். எத்தனை சகோதரம் உங்களுக்கு? எனக்கு 7 பொம்பளை சகோதரம் 2 ஆம்பளை சகோதரம். 7 பொம்பளை சகோதரம் 2 ஆம்பளை சகோதரம். செத்துட்டா யுத்தத்தாலான்னு சொன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்தாங்க இறந்தது. உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட அப்பா தங்கச்சி அதே மாதிரி உங்களோட கணவர் கணவர்கிட்ட தாய் தகப்பன் மச்சான் 2 பிள்ளைகள் அப்படி இல்லைன்னு பொம்பளை பிள்ளை ஒன்று செத்தது. பொம்பளை பிள்ளை மட்டும் 23 வயசு மூத்தது. 23 வயசு. யுத்தம் வந்து உண்மையிலேயே நிறைய உறவுகளுக்கு வலியை கொடுத்துருக்கு. அது வலியை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கும் இந்த அம்மாக்கள் வலி இறக்கும் வரைக்கும் சுமக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை வந்து கதைக்கிறேன்னா அது மறந்து போகக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை, யாராலும் மறக்கவும் முடியாது, உயிருள்ள வரைக்குமே மறக்கவும் முடியாது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற இதுகள் எல்லாத்துலேயும் வந்து பார்க்கக்குள்ள சொல்லுவோம், எங்களுக்கெல்லாம் காணும் முடிஞ்சுது பார்த்துட்டோம். என்னென்னு சொல்கிறது, கடைசி விளிம்பு வரையும் போய் உயிரை பணயம் வச்சு கேட்காத உலகமே திரும்பி பார்க்காத ஒரு விடயத்தை இப்போ ஒரு ஆளுக்கு வாக்களித்து உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்றத பற்றி நான் யோசிக்கிறேன். நான் உண்மையிலேயே என்னடா இவ்வளோ மக்கள் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கேக்குள்ளே இது செய்யக்குள்ளே பார்க்காத நாங்கள் எங்களுக்கு என்ன முந்தைய அந்த கடைசி யுத்தத்தில் ஆக்கள் நடந்து கொண்டிருக்கே சொல்லுவாங்க, அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கு, உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்குது, எல்லாம் ட்ரோனில் பார்த்து கொண்டிருப்பாங்க, அப்படி மக்கள் கொல்லப்படுற சாகரன்ற சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து இறங்கிடுவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி. அப்போ நானும் நம்பினான் அப்படி ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று பார்ப்பாங்க இது செய்வாங்கன்ட்டு.
அப்போ யாருமே திரும்பி பார்க்காததை இப்போ சொல்கிறாங்க. ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்கக்குள்ள இந்த சர்வதேசத்தை திரும்பி பார்த்து இதை பற்றி கேட்க வைக்கலாம்னு சொல்லி. அப்போ அதை எந்த விதத்தில்டாரு ரத்தஞ்சிண்டி உயிரை கொடுத்து அந்த நேரம் பார்க்காதவங்க ஒரு வாக்களிக்கிறதுனூடாக திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமற்ற கதை. மீட்டிங் வந்து வச்ச ஒரு மாதத்துக்கு முதல்ல எங்களோட ஸ்கூலில் இந்த காரர் எல்லாம் இருந்தாங்க, கொழும்புலேருந்து வச்சு. அப்போ நான் கதைச்சேன். கதைச்சிட்டு சொன்னேன், எனக்கு வீட்டு திட்டமே தெரியல இப்படி பாதிக்கப்பட்ட எனக்கு. எங்களோட கச்சேரி ஏச்சு அவரும் வந்து நின்றவர், அவரும் கேட்டவர். வேறு இந்த பிள்ளைன்ற எதிர்காலத்தை நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? எல்லாமே உண்மையிலேயே அந்த இளைஞன் அவர் 4 வயதில் அவற்ற வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு, இவாட வாழ்க்கை வந்து சீரழிக்கப்பட்டிருக்கு, கணவர் பிள்ளைகள் எல்லாமே இழந்திருக்கேன். இப்போ இதுக்கு யாருமே பொறுப்பு கூறுறதுக்கோ இதோ இல்லை. ஒரு இடத்துல இவா மட்டுமாண்டு கேட்டால் இல்லை, அவள் சொல்கிறா 50-60 பேர் அதே இடத்துல நினைக்க சும்மா அப்படி கொத்தா கவலையாக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆள் தம்பி குழந்தை பிறந்து 5-6 நாள் பாவம். அவன் குழந்தையும் மனுஷனும் செத்துருந்தான். அவள் கொஞ்ச நாள் அவள் ஒரு டீச்சர், அவள் விசாரி மாதிரி தெரிஞ்சவன், கொன காலமாக விசாரி மாதிரி தெரிஞ்சவன். இப்போ கொஞ்சம் தான் நார்மலாக இருக்கிறான். காலமாக இருந்து வயசுக்கு இருந்து தான் கல்யாணம் கட்டணும். எங்களோட கணவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த பொடியனும் அதிலேயே செத்துட்டு. சில பேர் பேச்சுக்களில் வந்து தண்டுறா தடியறான்ற மாதிரி இருக்கும் பேச்சுக்கள். ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் பார்த்து வந்த ரத்தமும் நாங்கள் வந்த அந்த இதுகளை கடந்து வந்தவன் இனி எந்த பிள்ளை அதை அனுபவிக்கிறத நான் விரும்புவேனாண்டா இறந்தாலும் விரும்ப மாட்டேன். ஏனெண்டா அப்படி ஒரு நிலைமை எந்த பிள்ளைகளை அனுபவிச்சிடக்கூடாது. அப்படி ஒரு கொடிய சம்பவத்தை ஒரு நிலைமை நீ ஒருத்தருக்குமே வரக்கூடாதுன்றதை தான் நாங்கள் விரும்புவோம். ஆனால் அதுக்கு பொதுவாகவே நான் அதை தான் வந்து விரும்புகிறது. இப்போயும் வந்து சொல்லுவாங்க அதை கேட்குறோம் இதை கேட்குறோம், எதுவுமே சாத்தியமற்ற ஒரு விஷயம். மக்களை முதல் முன்னேற்றுங்க, மக்கள்கிட்ட பொருளாதாரத்தில் அவர்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க, சாத்தியமானதை செய்யுங்க, சாத்தியமற்றதை கதைச்சி நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது வந்து பொதுவாக எல்லாருக்குமே நான் வந்து சொல்லிக்கொள்கிறது. சொல்ல முற்படுறேன் பல வழிகளில். இவருக்கு அரசியல் பண்ணுற ஆசை இருக்காண்ட மாதிரியும் பார்ப்பாங்க. அப்போ அது இல்லை, மக்கள் வழி இல்லாமல் இருக்கும். இந்த பிள்ளைங்க அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இந்த பிள்ளைங்க காலம் அங்கே எதிர்காலம் எவ்வளோ காலங்கள். உண்மையிலேயே இது ஒரு வெளிநாடுகள்ல அரசாங்கமே இவருக்கான நிதி மாதம் கொடுத்து பார்க்கணும் கட்டாயம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லை எங்களுக்கு. இந்த மாதம் அதுகளை கதைச்சு பெற்றுக் கொடுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். எங்களோட மக்களுக்கு காயப்பட்டவர்களுக்கான நிதி உதவி அரசாங்கத்திலிருந்து இந்த போராள தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். போரால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதம் எல்லாருக்குமே ஆன உதவி அவர்கள் உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில் எதை கேட்டு பெறலுமோ அதை கேட்டு பெறணும். எது பெற்றுக்கொள்ளேலாத விஷயம் கடைசி மட்டுமே கிடைக்காத விஷயமோ அதை நீங்கள் தூக்கி வச்சுக்கொண்டு பிரிவினவாத அரசியல் என்று சொல்லுவோம். ஒரு தமிழ் வேட்பாளரை நிப்பாட்டுறன்னு சொன்னால் அந்த அரசியல் வந்து எப்படியான அரசியலாக இருக்கணும்னா மூவின மக்களையும் வெல்லக்கூடிய ஒரு அரசியல் பண்ணினவர், எல்லாருக்கும் எதிரான கருத்துக்கள் தெரிவிக்காமல் ஒரு அரசியல் பண்ணினவர்ன்னு சொன்னால் கொண்டே நிறுத்தினா சரி, ஒரு குறிப்பிட்ட எல்லா இனத்திலேருந்தும் போடுவினம் அப்போ ஒரு வேட்பாளர் அவரை நிறுத்தலாம் வரலாம். இப்போ இனவாத அரசியல் நாங்கள் இப்போ சிங்கள தரப்பாக இருந்தாலும் சரி தமிழ் தரப்பாக இருந்தாலும் சரி இனவாத அரசியலை செய்து கொண்டு ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவோம்னு சொன்னால் அது சாத்தியமற்றது. அப்போ நானும் வந்து பார்க்குறேன், சரி இதெல்லாம் இறந்து ஒரு புதிய ஜெனரேஷன் வரும், புதிய பார்வை வரும் வரைக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலவும். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட தேவை. இப்போ எங்களோட மக்கள்கிட்ட தேவை என்ன அப்படின்றத வந்து நான் பார்க்க மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும். அந்த மாதிரி படியல்கிற கருத்துக்கள் இவர் யுத்தத்தில் எல்லாம் காலையெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அவைகளுக்கு ஒரு நிரந்தர உதவியை அரசாங்கத்திலேருந்து கதைச்சி பெற்றுக் கொடுங்க. அவ்வளோ பேட்ட பேரையும் திரட்டி எடுத்து இவைகளுக்கு நிதி வழங்கணும். இவ்வளோத்தால் போரால பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லை இவைகளுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும், அவையோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அவைகள் யுத்தத்தில் முழுக்க வேண்டி எல்லாம் காயப்பட்டு துன்பப்பட்டதெல்லாம் மக்கள், ஆனால் அதை வச்சு அனுபவிக்கிறது வாழ்கிறது வேறையாக்கள். அப்படி இருக்கக்கூடாது. அதுகளை நினைச்சா ஆத்திரங்கள் கோபங்கள் வந்து வரும். நாங்கள் கதைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. இது சம்மந்தமாக எனக்கு இந்த அரசியலில் கூட பார்த்து கொண்டிருக்க எனக்கு என்னடா அவங்களெல்லாம் இப்படி செய்கிறாங்கன்னு கோபம் வரும். ஆனால் நாங்கள் இதை பற்றி கதைக்க வலிக்கிட்டால் அரசியல் செய்கிற நோக்கம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நோக்கம் இல்லை. நான் நாளைக்கு வரிசையில் பெட்ரோலில் நின்றக்கூடாது. அரசியலை பற்றி நாங்கள் கதைக்காமல் இருக்க அது எங்களோட சோத்து கோப்பையும் எங்களோட இதையும் வந்து தாக்குது. என்ன கடைசியாக அது எங்கே வந்து தாக்குதுன்னா எங்களை தான் தாக்குது. அப்போ அதை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறதால ஒரு சில உண்மை சம்பவத்தை தானே கதைக்கிறீங்க. உண்மையான எங்களோட மக்களில் வந்து இப்படி நிறைய மக்கள் வந்து இருக்கணும். ஒவ்வொரு வழியை சொல்ல இல்லாமல் கதைக்க இல்லாமல் தங்களோட இந்த வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கு. இப்போ இங்கே நாங்களும் பராட்டி அவள் ஏதோ கஷ்டப்பட்டு தங்களோட பிள்ளைகளோட படிப்பை கூட அந்த படியன் குழப்பி போட்டு தண்டை பாட்டுக்கு போய் ஒரு கூலி வேலையை செய்து அவங்களோட வாழ்க்கையும் வந்து மாறும். அப்போ இப்படி போகிறாள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை பாவம் தானே, கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு செய்யலாம். கஷ்டப்பட்டு படி அவர்கிட்ட தகப்பன் இருந்திருந்தா சகோதரங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் அவையில் நல்லா இருக்க வேண்டிய ஒரு குடும்பம். அவங்க பெரிய அளவில் கடை வச்சு லொரியில் சாமான இறக்கி செய்து கொண்டு இருக்கிறப்ப அவளோட வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் இந்த போரால்
சாத்தியம் இதை பெற்றுடலாமண்டா நான் சொல்லுவேன் ரைட் இதுக்காக போராடி இதை பெற்றுடலாமண்டு கடைசி மட்டுமே கிடைக்காது. இப்போ இல்லை, நீங்கள் பல 100 ஆண்டுகள் உங்களோட கொள்கையை வச்சு நீங்கள் மூவனினாலும் கிடைக்காத ஒரு விஷயத்தை கிடைச்சிருமெண்டு மக்களை மாத்திரதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக வந்து பார்க்குறேன். வடிவாக எல்லாருக்குமே தெரியும் இது கிடைக்காதுண்டு, ஆனால் கிடைச்சிருமன்ற பிம்பத்தை ஏன் நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இதுகளுக்கெல்லாம் பதில் இருக்கா இல்லையான்னு தெரியாது, எங்களில் தான் காண்டாகுவாங்க. ஆனால் அரசியல் தெளிவு மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எதை பெறலாம் எதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்றது வந்து தேவை. இப்போ அம்மாவோட பிரச்சனையை வந்து பார்க்க வந்த இடத்துல எனக்கு ஏன் இது ஆதங்கம் வந்தேன்னு சொன்னால், அந்த படியன் 4 வயதில் அந்த படியன் என்ன குற்றம் செய்தது? ஒரு குற்றமும் செய்யலை. ஆனால் தண்டனை சுமக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு அவருக்கு இருக்குது. அறியாத எந்த ஒரு வயது இந்த இது இப்படி இவர் மட்டுமாண்டு கேட்டால் நான் இந்த உதவி செய்ய போகிற இடத்துல நிறைய பேரை வந்து பார்க்குறேன். எந்த குற்றமும் செய்யலை இந்த பூமியில் அவங்க பிறக்கைக்குள்ள, ஆனால் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இறக்கும் மட்டும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இந்த குழந்தை பிள்ளை பொம்பளை பிள்ளை அது பாவம் அழுது. அம்மா 8 வயது அம்மாவோட யாழ்ப்பாணம் போயிருந்தா அம்மா நாங்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துருக்காங்க. அழுதவா 8 வயது குழந்தை. இந்த பிள்ளை எல்லாம் அழுதுதான் செத்தது. நீங்கள் உரிமையை பெறுறோம், அதை பெறுறோம், இதை பெறுறோம். நான் அதை தான் என்ற ஒரு உதாரணத்துக்கு வந்து சொன்னது. நாங்கள் அவ்வளவு பேரும் அங்கே போய் இறந்தது எல்லாமே இவ்வளவு அழிஞ்சதுக்கான காரணம் அந்த உரிமையை கேட்டு தான். அந்த உரிமை அந்த நேரம் கிடைக்காத உரிமை வேறு எதுலேயுமே நீங்கள் வந்து பெற்றுக் கொடுக்க மாட்டீங்க. அப்போ இது பெற்றுக் கொடுக்க வேண்டியது அடிப்படை இவைகளுக்கான ஒன்று வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்கணும். இல்லை இவையில பொருளாதாரத்தில் மேலோங்கி வர்றதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைவருக்குமே நீங்கள் முன்னின்று போராடி எங்களோட இப்படி பாதிக்கப்பட்ட இவ்வளோ பேர் இருக்கணும் அதுக்காக குரல் கொடுங்க, அதை கேளுங்க. அது நியாயமான கோரிக்கையாக இருக்கும். அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு செய்வாங்க. எதில் கவனம் செலுத்தணுமோ அதை கவனம் செலுத்தாமல் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சம்பந்தம் இல்லாத ஒன்றுக்காக நீண்ட காலங்கள் கடந்து கொண்டு போகுது அப்படின்றத நினைக்க கவலையாக இருக்குது. அப்போ அம்மா என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்திருக்கிறது இந்த பதிவை வந்து உங்களோட நிலப்பாட்டை வந்து பதிவு செய்து போட்டிருக்கிறேன். அப்போ நீங்களும் உங்களோட 2 மகனும் தான் இப்போ இருக்கிறது உங்களோட அம்மாவோட இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த கடையை நம்பித்தான் இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறீங்க. இவரோட மகண்ட படிப்புக்கு ஏஎல் படித்து கொண்டிருக்கிறார். அவர் ஏஎல் படிப்பை தொடர்றேன்டா உங்களோட ஒரு ப்ரெஷர் இல்லாமல் தொடர்றேன்டா இவ்வளோ மாதிரி உதவி இருந்தவரால் படிப்பை தண்டை டியூஷன் செலவையும் இதையும் பார்த்து தொடரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஆள் இப்போ படிப்புக்கு மாதம் உதவி செய்கிறேன்டா. டீசன் செலவும் தம்பி குப்பி புத்தாங்களை விட டீசன் போக்குவரத்துக்கு கொண்டு ஒரு 15,000 வேணும் மாதத்துக்கு 15,000 ரூபா. குப்பி புத்தாத்தை விட 15,000 ரூபா. உண்மையிலேயே ஒரு 20,000 ரூபா மாதிரியான ஒரு உதவி இருந்தால் அது அடிப்படை உதவியாக இருக்கும். அவர் தன் கல்வியை நிறுத்தாமல் அவர் படித்து ஒரு பொசிஷனுக்கு வந்தால் தான் அவர்கிட்ட தம்பியோ அம்மாவோட வாழ்க்கையோ ஒரு இனியொரு நிம்மதியான ஒரு சூழலுக்குள்ளே அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அவரோட குடும்பத்துக்கு. அப்போ அவரும் வந்து அதில் இடநிறுத்தி குழப்பிட்டாருன்னு சொன்னால் அதில் எதுவுமே இல்லை. அதுவும் கட்டிக்காரப்படியன்னு சொல்லி மிஸ் சொல்லேக்குள்ளே வந்து சொல்லியிருந்தாங்க. நல்லா படிக்கக்கூடியபடி மேத்ஸ் படித்து கொண்டு இருக்கிறாருன்னா பாருங்கள், நம்பிக்கை ரிசல்ட்ஸ் வரையில். ஆனால் மேத்ஸுக்கு இறங்கி படிக்கிறாருன்னா அவர்கிட்ட படிப்பில் உள்ள நம்பிக்கை அது. அப்போ அந்த மாதிரி போயில்லை படிப்புக்கு மகன் படிக்கிறார். அதான் தன்னில் உள்ள நம்பிக்கை. அப்போ கொட்டிக்காரப்படினா தான் கட்டாயம் இருக்கும். நாளை வந்து நான் பார்க்கல. இப்போ இதில் இவ சொன்னதும் அந்த மிட்வை சொன்ன கதையும் வச்சு கொண்டு தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறது. அப்போ நான் இந்த சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அவட அம்மாட நினைவு. சின்னையா தனலட்சுமி என்றவா இறந்து 8-9 மாதம் ஆகுது. இந்த 9 மாதத்தில் அவரோட குடும்பத்தால் வந்து தரப்பட்ட பணத்திலிருந்து ஒரு பகுதி பணத்தை வந்து நான் உங்களுக்கு இப்போ உதவியாக வந்து தாரேன். நீங்கள் இதை வச்சுக்கொண்டு செய்யக்கூடியதை செய்யுங்க. இந்த பதிவை போட்டு யாரும் இந்த பதிவை பார்த்து அந்த குடும்பத்துக்கு நான் படிப்புக்கு உதவி செய்ய நினைக்கிறேன், இல்லை அந்த கடையை நாங்கள் கொஞ்சம் பெருப்பிச்சு மேலதிகமாக செய்து கொடுப்போம், இல்லை நாங்கள் இதை செய்து கொடுப்போம்னு சொல்லி இதை பார்த்து முன்வரைக்குள்ளே அந்த வேலை திட்டத்தை வந்து செய்திருவோம். இப்போ கூட உண்மையான நிலவரத்தை பதிவு செய்திருக்கிறோம். இப்போ பார்க்குறாக்கள்லாம் முடிவு செய்யணும். நான் இப்போ என்னால் தரக்கூடிய உதவியை உங்களுக்கு தரேன். சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8வது மாத நினைவில் வந்து தரப்பட்ட அவருடைய மகன் கனடா மொன்றியலில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடியவரால் வந்து தரப்பட்ட பணத்திலேருந்து 1 லட்சம் ரூபா பணத்தை நான் உங்களுக்கு தரேன். வாங்க தம்பி, சிரிச்சு கொண்டு பார்த்து என்ன மாதிரி கடையை டெவலப் பண்ணலாமா இதை வச்சு கொண்டு? செய்யலாம் தானே. என்ன பேர் சொன்னீங்க? சஜிந்தன் வந்து பெரிய ஒரு கடை ஒன்று செய்யணும். எதிர்காலத்தில் வியாபாரத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு இதில் வந்து நல்ல ஆர்வம் செலுத்தி செய்தால் செய்யலாம். ஏன்னா வர்ற கஸ்டமரோட சரியாக பழகி கடன் கண்டபடி கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தா வரமாட்டாங்க. இது இந்த ஒழுங்கையை மாற்றி வேறு ஒழுங்கையை போய் ஒழிக்கிட்டுருவாங்க. இல்லைன்னு சொன்னால் கோபம் இல்லை, ஆனால் கொடுத்துட்டோம்டா இப்போண்டா கண்ணுக்கு முன்னால் போகக்கூடாதுன்னு ஒளிஞ்சு போவாங்க. உழப்புதாமா? இல்லை நான்
நான் ஒரு கண்ணா டக்கண்டு மகன் ரெண்டு பேர் பிரச்சனை இல்லை. யார் என்ன இவர் ரெண்டு பேர் நான் ரெண்டு கண் பிரச்சனை இல்லை. இந்த மைக் எப்படிங்க 1000 2000 3 4 5 முதல் சில்லறை எண்ணுவோம் என்ன சில்லறை எண்ணும் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 சரியா 40,000 சில்லறையாக இருக்கு 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 இதுல 60 இருந்தது 60 40 1 லட்சம் 1 எப்படி கணக்கில் பிச்சு தருது ஆனா கணக்கெல்லாம் நல்லா பாப்பேன். ஓ புரியுது அவருக்கு கை மட்டும்தான் நேலாது மற்றபடி இவரே கடை நடத்தலாம் அவளுக்கு வந்து அந்த தம்பி சொல்லி வரங்கட மேக்ஸ் படிக்கிற மகன் அண்ணாவே பழக விடுங்க அவர் நல்ல கட்டிக்காரன் கணக்கெல்லாம் பாப்பேன். ஆளும் கட்டிக்காரன் இப்போ மாற்றுத்திறனாளியில வந்து வாழ் படித்தாலும் மாற்றுத்திறனாளியில் உள்ள ஆக்களை வந்து நான் பார்த்துருக்கிறேன் அதுக்குள்ளே அப்புறம் வர வேண்டிய ஆளே இல்லை நல்ல கட்டிக்காரன் சூப்பர் டேலண்ட் டக்குன்னு பதில் வருது அந்த விஷயம் தெளிவாக இருக்குது யாரும் சொன்னால் தான் தெரியும் ஓகே நல்ல சந்தோஷம் கடையை வந்து சிறப்பாக நடத்துங்க இந்த பணம் வந்து உங்களுக்கு கனடாவில் இருந்து சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தாயாருடைய 8வது மாத நினைவில் வந்து தந்திருந்தார் சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில் அவர் அம்மா வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல விருப்பப்பட்டதாக அப்போ அவர் மாதமாகவே இந்த உதவியை வந்து செய்து கொண்டு வரார் அந்த உதவியிலேருந்து தான் உங்களுக்கு அந்த உதவியை வந்து தந்திருந்தது சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவாட ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவர்களுக்கு நாங்களும் அவன் குடும்பத்தையும் நல்லா அவ இருக்கணும் இன்னும் அவன் நல்லா எல்லா வளமும் பெற்று அவன் நல்லா இருக்கணும் அவன் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மாண்ட ஆத்மாவும் நல்லபடியாக சாந்தி அடைஞ்சு நல்ல மூச்சம் கிடைக்கணும்னு வாழ்த்துறோம். ஓ நானும் அவட அம்மாவோட ஆத்மா சாந்தியடைய வாழ்த்துறேன். அதே மாதிரி சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து இன்னும் பல வழிகளில் அவருக்கு செல்வம் வந்து பெரிய அளவில் கிடைக்கணும் எங்களுடைய மக்களுக்கு அவர் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் கொடுக்குற மனநிலையில் உள்ள உறவு நிறைய திட்டங்களை வந்து செய்து கொண்டு வர அதான் நான் சொன்னேன் 12ஆம் மாதம் 16ஆம் தேதி அடுத்தது என்ன இங்கே செய்திருக்கிறார் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத பற்றி எல்லாம் முழுமையாக வந்து பார்க்கலாம். அன்னை வளர்ப்பில் என்ன ஒரு பிள்ளை வந்து செயல்படுறது உங்களோட பிள்ளை நாளைக்கு ஒரு ஆளுக்கு உதவி செய்தண்டா அது வந்து நீங்கள் எப்படி உங்களோட பிள்ளைய வளர்த்துருக்குறீங்க நான் தம்பி அந்த பெருமையெல்லாம் அம்மாவுக்கு தான் போய் சேருவோம். நான் சொல்கிறது தம்பி நாங்கள் நல்லா இருந்தால் இப்போ நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும். நான் இல்லாத காலத்தில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அந்த தன்மை அது தன்னாலேயே அவங்க செய்வாங்க. அதே மாதிரி சொல்கிறேன் நான் நீங்கள் நல்லா இருந்தால் எங்களை விட கஷ்டப்பட்டார்கள் நான் இல்லாட்டி நீங்கள் உதவி செய்யணும் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ கட்டாயம் அவர்களும் செய்வினோம் என்ன உங்களோட ஆசைன்றதை புரிஞ்சு கொண்டு அவை நாள் வாழ்க்கையில் நல்லா வரைக்குள்ள கட்டாயம் மற்றாக்களுக்கு வந்து உதவி செய்வினோம். அதே மாதிரி சொல்லி வளர்த்த ஒரு குடும்ப உறுப்பினர் தான் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா. அப்போ தன் அம்மாவோட அப்போ ஆரம்பத்திலேயே அவர் இருந்து செய்து கொண்டு வர அம்மாவுக்கு இது பிடிக்குமெண்டு அப்போ அதை யோசிக்க நான் ஒவ்வொரு அவையிலும் கஷ்டத்தை கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தபடியாக தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுமென்று எண்ணப்பாடு இருக்குது. அவருக்கு வந்து மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் அதே அவருடைய அம்மா ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம். சரி இனி அடுத்த பதிவில் உங்களுக்கு கொண்டு ஏதாவது உதவி வந்து அந்த உதவியோட வருவேன் இல்லை படிப்புதவின்னா படிப்புதவி ஏதாவது ஒன்று என்னால் பெற்றுத்தரக்கூடியதை பெற்றுத்தருவேன். சரிதானே தம்பி எங்களுக்கு இதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். வேறு யாரோ வந்து 15 இருக்குன்னா ஆனால் அந்த உதவி வந்து கொடுக்கல அப்போ நான் வந்து 6 வரண்டு கேட்க விரும்பல என்னென்னா உதவி கொடுக்காதபடியா உதவி கொடுத்துருந்தா அதை பற்றி ஆராய்ஞ்சு பார்த்துருப்பேன். மற்றவங்களோட கதையில் வந்து நீங்கள் ஒரு பொய் சொல்லக்கூடிய ஆளாக வந்து எனக்கு தெரியலை எல்லாமே உண்மையாக வந்து பேசுகிறீங்க. சரி என்ன நன்றி.